गाइस இன்னைக்கு நம்ம CS ரேங்க்டு தான் ப்ளே பண்ண போறோம். ஏன்டா இவ்வளவு நாள் வீடியோ போடலன்னு கேட்டிங்கனா டவுன்லோட் பண்ணா எந்த வீடியோவுமே ஏறல, அதனால தான் வீடியோ போடல. ஓகே ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரோ போட்டு உள்ள போயிரலாமா? ஓகே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு கேம் பக் ஆயிடுச்சு, அதனால தான் நான் அதை கட் பண்ணிட்டேன். ஓகே நான் இங்கே பக் ஆகிட்டு வந்த உடனே நம்ம டீமெட்லாம் அடிச்சு முடிச்சிட்டேங்க. நானும் லூட் அடிக்கலான்ட்டு 2 சில போட்டு போனால் வீணாக தான் போச்சு. சில லூட் அடிக்க முடியல. அண்ட் அந்த லூட்டில் இப்படி என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன மெடிக்கிட்டு கிடைக்கும். சரி அடுத்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா நான் பேராப்பூல் எடுத்துக்கிட்டேன். பேராப்பூல் வச்சுட்டு G80 அப்படியே கீழே போட்டு அப்புறம் இன்ஸ்டா சரின்ட்டு இது ஓப்பன் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் நண்பா நம்ம இன்ஸ்டாகிராமில் என்ன மாதிரி கண்டென்ட் எடுக்கிறதுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச கேமு என்னன்னு சொல்லுங்கள், அதை நான் யூடியூப்பில் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஏன்டா மூச்சங்குதுன்னு கேட்டிங்கன்னா லைட்டா அதான் ஏன்னு கேட்டிங்கன்னா மாடி போய் சும்மா விளையாடி இருந்தேன்னா அப்போ தண்ணி குடிக்காமல் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே நான் பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துருவேன். உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா எனிமையை தேடிட்டு அவங்க ஒருத்தர் நமக்குன்னே மாட்டுவான். சாப்பிடான்ட்டு அழுத்துவேன். அவன் டேமேஜ் இறக்கி விட்டுருப்பான் நமக்கு கொஞ்சம். சரின்ட்டு அவன் டீமை ரிவைவ் பண்ணி வந்திருப்பான். அவனே ஒரு அழுத்தி பிடிக்கிற பார்த்தா அதுக்குள்ளே தப்பிச்சிட்டான். கன்று ரீலோட் ஆகிற கேப்பில் எங்க தப்பிச்சிட்டான். இவனை இன்றைக்கி விடவே கூடாது. எங்கடா போயிட்டான்? எங்கடா போனேன்? இருங்க அப்படியே ஓட்டி போய் ஒரு க்ளோவில் போட்டு வச்சுக்கலாம். திடீர்னு அடிச்சிட்டாங்கன்னா இங்கேருந்து. ஓகே வெற்றிகரமாக 2வது மேட்சும் ஜெயித்து விட்டோம். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன கேம் போடுறதுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இன்ஸ்டாலே என்ன மாதிரி கண்டென்ட் எடுக்கிறதுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கண்டென்ட்டே நான் எடுக்கிறேன். ஓகே அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நான் பேராஃபுல் கண்ணி வச்சு விளையாடிக்கலான்ட்டு level 4 level 3 வெஸ்ட்டு level 3 ஹெல்மெட்டு 2த்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படி இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பேராஃபுல் வச்சு நான் எவ்வளோ கில் அடித்தேன். ஐயோ பார்க்கலையே. சரின்ட்டு எவ்வளவோ கில் அடிச்சிருக்கேன். ஓகே இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணியிருப்பேன். சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்திருப்பேன். அது எனக்கே தெரியாமல் நானும் இங்கே வாங்க அதுக்குள்ளே ஒருத்தர் எனிமி டவுன் ஆகிட்டானா நான் தெரியாமல் இன்சைடு போய் அடிச்சிடலான்ட்டு தேவையில்லாமல் மறுபடியும் தேவையில்லாமல் போயிருப்பேன். நான் இங்கேருந்து பார்த்தா இங்கே அட்டாக் அடிக்கலான்னு பார்த்தா எனிமையெல்லாம் அந்த சைடு இருப்பானுங்க. சரி இந்த சைடு ஜன்னலில் பண்ணி பார்க்கலான்னா இங்கே ஜன்னல் இல்லை. சரி அந்த சைடில் அங்கே ஜன்னல் இருக்குன்னு பார்த்தா இங்கே இருக்குது. ஆனால் நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு தான் இருக்குது. இதுங்களா தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு. பார்த்திங்களா நம்ம டீம் தான் அடிச்சிருப்பாங்க. டைம் வேஸ்ட்டு. நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா கூட ஒரு கில்லாச்சு அடிச்சிருக்கலாம். இந்த மேட்ச் நான் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே இந்த மேட்ச்சை பார்த்திங்கன்னா நான் MP40 எடுத்துகிட்டு அப்புறம் க்ளூவால் நம்மக்கிட்ட ஃபுல்லாக இருக்கா. அப்புறம் வழக்கம் போல் யூஎஸ்பியை கீழே போட்டுடலாம். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கு யூஎஸ்பி பிடிக்காது. இவனுமே கண்ணை கீழே போட்டிருக்கான். ஓகே இந்த கண்ணை துப்பு கண்ணு இந்தா 1 2 3 4 என்னடா புல்லட்டு கழிச்சிச்சு புல்லட்டு. இங்கே அவங்க கண்ணை கீழே போட்டான். MP5 நமக்கு MP5 MP5 வேணாம். MP5லாம் எடுக்கணும். இந்த மேட்ச் நான் செத்தாலும் பரவாயில்லடா. எங்கள் டீமெட் இருக்காரா நிறையா பண்ணுறதுக்கு கில்லே எடுக்க முடியலங்க. நான் பார்த்தீங்களா இங்கே ட்ராப் ஏறின உடனே போய் லூட் அடிச்சிருவேன். நான் சரியான ஒரு லூட்டு பொறுக்கி. உனக்கு வெக்கமாக இல்லை நீயே சொல்லிக்கிறேன்ட்டு கடைசி மேட்ச்சில் தான் நான் கில் எடுத்திருப்பேன். ஒரு கில்லான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியல எவ்வளோ கில்லுன்ட்டு. நான் கடைசியில் பார்க்க அப்படியே டக்குன்னு வீடியோ போடணுன்ட்டு கேம் ப்ளே பண்ணிட்டு நான் எத்தனை கில் அடிச்சேன்னு கூட பார்க்காம பண்ணிட்டேன். அப்படி பண்ணிட்டு நான் எவ்வளோ கில் அடிச்சேன்னு கூட நான் பார்க்காம டக்குன்னு வீடியோவை மட்டும் போட்டு விட்டேன் தரலாம் அப்படின்ட்டு வீடியோ போடுற கண்டேன். இங்கே ஒருத்தன் பார்த்திங்கன்னா வந்திருப்பான். சக்க டேமேஜ் பையன் வெஸ்ட்டு வச்சுருப்பான் போல் தப்பிச்சிட்டான். அப்படியே உட்காந்து போட்டு நம்ம டீமை டவுன் பண்ணிப்பேன். ஏறி போய் ஒரே அழுத்தி வெற்றிகரமாக இந்த மேட்ச் புய்யா அடிச்சாச்சு. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட வேறு லெவல் வீடியோவில் சந்திக்கும் பெற விடப்படுகிறேன். ஓகே பாய். லைக் பண்ணிடுங்க. என்ன கேம் போடலான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே பாய்.